உபவாச நாளிலே 3வது நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூடி ஜெபிக்க முடிய கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹalleluya ஹalleluya எரிகோ ஜெயம் 3 நாள் 3வது நாள்ல ஹalleluya உம்முடைய சமூகத்திலே கூடி ஜெபிக்கும்படியாக எங்களை எல்லாரும் ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya நல்ல ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya 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 நல்லா அன்மியூட் பண்ணி ஜெபிங்க ஜெபிங்க. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya துதிக்கிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ மத்தியில இருப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. ஹalleluya 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 உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உயர்த்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. எங்கள் திரியேக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. ஹalleluya அதிசயங்களை காண பண்ணுவீராக. எல்லா அடிமைத்தன பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவீராக. ஹalleluya இந்த உபவாசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். துதிக்கிற ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அதுல மத்தியில இருப்பேன் சொன்னவரே உயர்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ராகடா ரபாலா ஷாகா துராகடா ரபா. ஹalleluya 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 நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya இந்த ஜெப நேரம் நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதாக. இந்த உபவாச நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தருவதாக. ஹalleluya என்ன விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்துல கூடி ஜெபிக்கிறீங்களோ எரிகோவை சுத்தி வார்னு ஆண்டவர் சொன்னாரு. எந்த காரியத்தை எரிகோ போல வச்சு ஜெபிக்கிறீங்களோ எந்த காரியத்தை எரிகோவா பாக்குறீங்களோ ஹalleluya நான் விசுவாசிக்கிறேன் இந்த 7வது நாளுக்குள்ள 7 நாளுக்குள்ள அவைகள் நிச்சயமாய் உடைந்து விழுகும். ஹalleluya அவைகள் நிச்சயமா ஜெயத்தின் நாளாய் மாறும். லபதுர்ரா கடதரபா ஷகதுர்யா கடவ அதை கடந்து போக முடியலன்னு சொன்னவங்கள கர்த்தர் கடந்து போக வைப்பார். ஹalleluya இந்த 7வது நாள்ல ஹalleluya ஹalleluya 7 நாள் உபவாச நாள்ல ஹalleluya உபவாச ஜெபத்துல ஹalleluya நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya கடந்து போவீர்கள். ரேகடா ரீபலா ஷபலுரியா கடரபா கடந்து போவீர்கள். ரேகடா ரீபலா ஷபலுரியா கடரபா எந்த காரியத்தை கடக்க கூடாதபடி எவைகளை அடைச்சு போட்டிருக்கிறதோ ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நீ கடந்து வெளியே வருவ. ஹalleluya நீ கடந்து வெளியே வருவ. ரிபல்லா கதுரியா கடரபா எந்த காரியம் உன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறது என்ன காரியம் இந்த மகளே உன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறது என்ன காரியம் உன்னை போக விடாம பண்ணி கொண்டிருக்கிறது ஷாபல்லா கடரபா நல்ல ஜெபிங்க. எந்த மனுஷன் எந்த சூழ்நிலைகள் எந்த போராட்டங்கள் உனக்கு முன்பதாக எரிகோ போல இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட அந்த எரிகோ என்னது? ஹalleluya உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் என்னது? உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை என்னது? ஹalleluya ஜெபிங்க நல்லா ஜெபிங்க எல்லாரும் ஜெபிங்க. ஹalleluya கொஞ்ச நேரம் நல்லா அன்னிய பாஷையில ஜெபிக்க போறோம். ராகடா ரபாலா இது ஒரு ஜெப நேரம். லிமா ராகடா தூர ஒருமனப்படுவோம். ஒரே ஆவியில ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ரீகடா ரீகடரா ஷீகடரபா லகடரபல ஷபல கடரபா மரகட தூரகடரா ஷீகடரபா ஹாலே கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனு பெற்றுக்கொள்கிறான். வாயை விரிவாய் திறந்து கேட்போம். ஆவியில கேட்போம். ரீபா லபா ஷபல தூரகடரபா லிகடா ரீகடரா ஷீகடரபா ஹalleluya ஹalleluya தேவ பிரசன்ன கடந்து வரட்டும். தேவ மகிமை காணப்படட்டும். Thank you Lord. Thank you Lord. ஹalleluya இருக்கிற இடத்துல தேவன் உங்களை சந்திக்கட்டும். இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ரிலீஸ் உண்டாவதாக. ஹalleluya 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 ஜெபிக்க ஜெபிக்க கிருபை பெருகட்டும். ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகட்டும். ராகாடா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்போது செலுத்த கடவோம் எப்போது செலுத்த கடவோம் எப்போது செலுத்த கடவோம். மரகாடா ரபாலா ஷபலா கடரபா
லேபாரா காட்டரபா லகதுரோ கடரபா. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லேகாட்டா ராசா காட்டாட்டா. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஜெபிங்க. ஹalleluya. ஒரு எதிர்பார்ப்போட ஜெபிங்க. ஷமமா ரகட்டரம். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள இறங்கணும். ஹalleluya. எனக்குள்ள இருக்கிற தேவன் வெளிப்படணும். ஷபா பாபா. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறவர் வெளிப்படணும். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல வெளிப்படணும். லா பர்ரா கட்டரா சா கட்டரா. அதுக்கு தடையா இருக்கிற என் மனம், என்னுடைய மனது புதிதாகணும். என்னுடைய மனசுல தடைகள் உடைக்கப்படணும். லா கட்டரா சா கட்டரா. ஓ, சில பேருக்கு எரிகோ மனசுலதான் இருக்குது. ஹல்லேலூயா. மனசை உடைச்சிட்டாருன்னா எல்லாம் கிளியர் ஆயிரும். மனசுல இருக்கிற தடையை உடைச்சிட்டாருன்னா ஹல்லேலூயா. லா பர்ரா கட்டரா சே கேட்டேரு. லா கட்டரா சா கட்டரா. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய மனதை புதிதாக்குங்கன்னு சொல்லி ஜெபிங்க. என்னுடைய மனதை புதிதாக்குங்க. ஹல்லேலூயா. பழைய மனசு ஒளிந்து போகட்டும். பழைய யோசனைகள், உணர்ச்சி மண்டலங்கள் மாறட்டும். ஷாகாட்டா ராகாட்டா ரா. எல்லாம் ரீஜெனரேட் ஆகட்டும். உங்களுடைய புலன் அறிவுகள் ரீஜெனரேட் ஆகட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய சித்தங்கள், யோசனைகள் எல்லாம் புதிதாகட்டும். உங்களுடைய மனசு புதிதாகட்டும். லாகாத்தோ, நீங்க யோசிக்கிறவை புதிதாய் மாறட்டும். நீங்கள் யோசிக்கிறவைகள் புதிதாய் மாறட்டும். லபரா கட்டரபா ஷபலா கட்டரபா. லபதுரா கட்டரபா ஷகட்டரபா லகந்துரோ. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய மனசு, பழைய இருதயம், கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு சதைப்பிடிப்பான இதயம், புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது காரியம். ஹல்லேலூயா. 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 என் மனசுல இருக்கிற பாரங்கள் வெளியேறட்டும். என் மனசுல இருக்கிற பழைய காரியங்கள், பழைய குப்பைகள் எல்லாம் மாறட்டும். ராகா டா 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 டா. சில குப்பைகள்னால, சில காயத்தினாலே நீங்க அநேகர் காயப்படுறீங்க. அந்த காயத்திலிருந்து வருகிற வாசனை, அதனாலே வருகிற பாதிப்புகள், அடிக்கடி நடந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப நினைத்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, உன் தலைமையில கை வச்சு அப்படி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, பழையவைகள் ஒளிந்து போகட்டும். ஹல்லேலூயா. அப்படியே தலைமையில கை வைங்க. ஷாக்கா டா 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 டா. அந்த நெத்தியில கை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரீகடா ரபா. மனம் புதிதாகட்டும் சொல்லி கட்டளை கொடுங்க. மனம் புதிதாகட்டும். மனம் புதிதாகட்டும். மனம் புதிதாகட்டும். மனம் புதிதாக. பழையவைகள் எல்லா டேப் ரெக்கார்ட்ல திரும்ப திரும்ப போட்டு சாத்தான் ராகாடா ரீகடாரா ஷாகடாரா லாகாடாரா. இஸ்ரேல் புத்திரர் பயந்து ஒரு இடத்துல ஸ்டாப்பா நின்றது சவுலி நாட்கள்ல. காரணம் என்ன? ஹல்லேலூயா. அந்த கோலியாத் என்பவன் 40 நாள் திரும்ப திரும்ப பழையவைகளே பேசிக் கொண்டிருந்தான். நான் ஒரே காரியத்தை 40 நாள் பேசிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆகவே அவன் வார்த்தை நிமித்தம் கலங்கி பயந்தார்கள். ஒருவரும் எதிர்த்து போக முடியவில்லை, பின்னாடி வர முடியவில்லை. ஹல்லேலூயா. ஸ்ட்ரக்கா இருக்கிற சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. ஷாகடா ரிபலா ஷாகடரபா. உங்க வாழ்க்கையில் நடந்த கடந்த வருஷம், கடந்த கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள்னாலே உங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டு, அதுல இருந்து வருகிற அந்த உணர்ச்சியிலிருந்து வருகிற அந்த யோசனைகள், அதுல இருந்து வருகிற காயங்கள் உங்களுடைய மனதை திரும்ப திரும்ப பயன்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பகுதியில விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரபலா ஷகட ரபலா கது ரகட ரபா. லபர கட ரபா ஷிகட ரபா லிகட ரபா. ஓ, முன்னானவைகளை நாடும்படியா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடும்படியாக பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடும்படியாக கடந்த எல்லா காரியங்கள் லே கடாரா ஷா கடரபா லே பதரா ஷா கடரபா. லோத்தின் மனைவி எதனால உப்பு தூணானார்? லோத்தின் மனைவி எதனால ஃப்ரீஸ் ஆனா? பழைய கொமோரா பட்டணங்கள் விட்டு வந்த காரியங்களை திரும்ப நினைக்கும் பொழுது, ஓ, பழைய வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் பொழுது, பழைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது தேவன் என்னைக்கு புதிய அனுபவத்துக்குள் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற இந்த உபவாச நாள்ல சில சுத்திகரிப்பு நடக்கட்டும். அர்ப்பணித்து ஜெபிங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இந்த 2026ல
என் மனசுல இருக்கிற அந்த பழசெல்லாம் ஒளிந்து போகட்டும். கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிறது எனக்கு காதுல கேட்க ஆமென். தேவையில்ல. ஆனா தேவன் ஆமென். பார்க்கட்டும். ஷாக்கா ஆமென். டா டா டா. உங்களை ஆமென். என்னை நடத்துகிற ஆமென். ஆவியானவர் பார்க்கட்டும். ஷா ஆமென். பா 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 ஆமென். பா 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 பா. ஆமென். ஆமென். அநேகருக்கு யோசனையில ஒரு விடுதலை ஆமென். வேணும்னு ஆண்டவர் சொல்றார் இப்பொழுது. ஆமென். நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஷாக்கா டா ராபா. ஆமென். ஆவியான ஆமென். பிரஷர் உங்க ஆமென். மேல அப்படியே இறங்கட்டும். ஆமென். ஷா பா 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 பா. ஆமென். இடம் ஆமென். கொடுங்க. ஆமென். ஆவியானுக்கு இடம் கொடுங்க. கண்ணை ஆமென். மூடிக்குங்க. ஆமென். தலை மேல கை ஆமென். வச்சுக்க, நெத்தியில ஆமென். கை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆமென். அப்படியே ஆமென். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆமென். ஜெபம் பண்ணி இப்போ தேவ பிரசனம் உங்களை ஆமென். நிரப்பட்டும். ஆமென். இப்பொழுது ஆவியான உங்களை அல்லேலூயா. சந்திப்பார். ஸ்தோத்திரம், 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 மர்ராக்கட் ஸ்தோத்திரம். ஒரு ஒரு கூலிங்கான ஒரு அனுபவம். ஷபா பாபா ஒரு சில்னஸ் உணர்வீங்க. ராக்கா டா 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 டா. ஒரு தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உணர்வீங்க. ஷபா பா 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 பா. ஆவியானவர் அந்த மைண்ட்ல ஊழியம் செய்ய இடம் கொடுங்க. ஷபா பா 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 பா. அப்பா நான் பழச நினைச்சு நினைச்சு கதறி கொண்டிருக்கிறேன். சில வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் நினைச்சு அழுது கொண்டிருக்கிறேன். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருகிறது. ஏன் வருது மகளே? ஏன் நினைச்சோனே அழுகிறது தெரியுமா? அது உனக்கு ஒரு காயம். அது ஒரு வாசனை. அது கெட்டுப்போன வாசனை. அந்த வாசனையை மறந்து விடு. ஷபாபாபா. அந்த குப்பையை எடுத்து போட்டுரு. ஹல்லேலூயா. அதுல இருந்து வருகிற வாசனையினால் நீ காயப்படுகிற. இதனால வந்த பலன் என்ன? முன்னாடி போக முடியவில்லை. முன்பு அடுத்த யோசனை வர முடியவில்லை. புதியவர்களை திங்க் பண்ண முடியல உன் மனசுல. புதிய காரியங்கள் தோன்ற மாட்டேது வீட்டுக்குள்ள. மனசுல புதிய காரியங்கள் வர மாட்டேது. ஜெபிங்க ஜெபிங்க அப்படியே ஆவியான இடம் கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய சுவாசம் மூடட்டும் அவர்கள் மேல. உம்முடைய சுவாசம் அவர்கள் மேல தங்கட்டும். தேங்க்யூ லார்ட். யார் யார் கை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தலை மேல. இப்பொழுது அந்த கை வழியாக உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும். அந்த இடத்துல ஒரு கிருபையை அனுப்புங்க. அந்த இடத்துல ஒரு கிருபையை அனுப்புங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். புத்தி கெட்டாத தேவ சமாதானம் அந்த அந்த புத்தியில இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஷபா பா 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 பா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஷபா பா 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 பா. லபரா கட்டா டா 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 டா. லா கட்டா அப்படியே ஆவியில அப்படியே ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்படியே கொஞ்சம் வருஷம் பின்னாடி போங்க, மனசுக்குள்ள போங்க. அவைகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணி இனி வினை பாழாய்ப்படுத்துகிற அந்த எல்லா நினைப்புகளை நான் பின்னாக எரிந்து போடுகிறேன். என்னுடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாடி எரிந்து போடுகிறேன். தேவன் அப்படிதான் சொல்றாரு. உன்னுடைய பாவங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய வேதனைகளா இருந்தாலும் சரி, உன்னுடைய துக்கங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டுரு. முதுகுக்கு பின்னாடி போட்டுரு. லா காட்டா ராஷா காட்டாரபா. உன்னுடைய மனசுக்கு முன்பதாக அதை நிறுத்தி கொண்டு வராத. உன் மனசுக்கு முன்பதாக அதை நிறுத்தி கொண்டு வராத. அடிக்கடி சில காரியங்கள் நினைச்சு நினைச்சு வேதனைப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க. அது காரணம் என்ன? அது தேவன் நினைக்க செய்யறதில்ல. உங்களுடைய மனம் மாறாம இருக்கு. உங்களுடைய மனசுக்கு இடம் கொடுக்குறீங்க. சில சூழ்நிலைக்கு இடம் கொடுக்குறீங்க. ஹalleluya, 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 ஹalleluya. லாகாடா ரபாலா ஷாபாலா காட்டரபா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் ஒருமனப்படுறீங்க எனக்கு தெரியல. ஆனா ஆவியான ஸ்ட்ராங்கா ஒரு காரியத்தை நடத்துகிறார். ஷபா மா 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 மா. லபா ராகாட்டா பா 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 பா. ரஷா பா 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 பா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹீலிங் நடக்கட்டும். மனசுல ஒரு ஹீலிங், ஒரு தெய்வீக தொடுதல் நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட். எதை சரி செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியார் ஞாபகப்படுத்துங்க மனசுல. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அந்த மனசுல இருக்கிற காயங்கள் மாறட்டும். வேதனைகள் மாறட்டும். தேங்க்யூ லார்ட். அந்த மனசு தெளிவாகட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸ தூக்கி கொண்டிருக்கிறேன்? நான் ஏன் இவ்வளவு காரியத்தை என் மனசுல வச்சிருக்கிறேன்? இப்பொழுதே நான் இறக்குறேன். ஒருவேளை கண்ணீர் வந்துச்சுன்னா கண்ணீரோட அனுப்பிருங்க. சில பேருக்கு அது ஒரு சந்தோஷத்தின் சந்தோஷப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. எப்படியோ உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஜீசஸ். பா 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 பா. ஷா பா 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 பா. லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ஷபா லகாடா ரபா. லபா தூரகடா ரஷகடா ரபா. லபா ரகடா ரபா. அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்புரவாங்க. கனெக்ட் ஆங்க. கனெக்ட் ஆங்க.
ஷாகாடாடாடா செகேட்டோரு. லாக்காட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லா வேதனைகள் வெளியேறட்டும். எல்லா பாரங்கள் வெளியேறட்டும். ஆமா. பின்னானவைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. முன்னானவைகள் நாடுங்க. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ஷாகாடாரா பாபா. லேபா பாபா ராஷாபா லகாட்டாரா. ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரே, இந்த புது வருஷத்தை தீர்மானம் பண்ணுங்க. இந்த உபவாச நாள்ல சுத்திகரிப்பு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, போன வருஷம் நடந்ததை நான் இன்னைக்கு எடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவத்தை நான் இந்த வருஷத்துக்கு கொண்டு வர போறது இல்ல. ஒன்னே ஒரு தீர்மானம் பண்றேன். என்னை கையை பிடிச்சு நடத்தி கொண்டு போறவரை நோக்கி பார்க்கிறேன். அவருக்கு முன்பதான் நான் செல்ல போகிறேன். தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. ஷாபாரா காட்டா டாடா டாடா. அநேகட்ட ஆவியான ஒப்பு கொடுக்க வைக்கிறார். ஷாபாபா. ஒருவேளை உங்க இருதயம் கடினமா இருந்தா ஒப்பு கொடுங்க. கண்ணீர் வந்தா கண்ணீர் வழியா வெளியே அனுப்பியிருங்க. அந்த பாரம்ல வெளியேறட்டும். தேங்க்யூ. அந்த பெயின், அந்த மனசுல இருக்கிற காயங்களை வெளியேறட்டும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த மாதிரி ஜெபம் உனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. அநேக தடைகள்லாம் இருந்திருக்கு. எதுக்குன்னு எவ்வளவோ உபவாசித்து எவ்வளவோ ஜெபித்தும் நடக்காத காரியம் இந்த மனசுல சின்ன ஒரு தடை. அந்த மனசுதான் தடையா இருந்திருக்கு. ஷா பா 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 பா. லா பா ரா காட்டா ரா பா லா ஷா காட்டா ரா பா. மனசுல உள்ள காயங்கள், அடி காயங்கள். அதனாலதான் வேதம் சொல்லு, சீயோனுடைய அடி காயத்தை நான் குணமாக்கும் அந்நாளிலே, இந்நாளிலே. தேங்க்யூ. இந்நாளிலே சீயோனுடைய காயங்கள், அடி காயங்கள் எல்லாம் மாறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் உடைஞ்சு வெளியே வருது. ரா பா 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 பா. ஜெபிங்க. அப்படியே ஆவியாண்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஹalleluya. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, மனசு ஃப்ரீ ஆகட்டும். அந்த தலையில கை வச்சு மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பா, இந்த இடத்துல எனக்கு தடையே இருக்கக்கூடாது. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை இந்த மனசுல வரக்கூடாது. அதான் பவுல் எழுதுறாரு, ரோமர் 12ல சொல்றாரு, உங்க மனம் புதிதாகுதுனாலே மறுரூபம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க. தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு அநேகர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாம எப்ப என் வாழ்க்கை மாறும்னு எதிர்பார்த்து, அதுக்கு கர்த்தர்ட்ட எதிர்பார்த்துட்டு கர்த்தர் சொல்ல என்கிட்ட இல்ல, உன் மனசுல இருக்குது. தேங்க்யூ லார்ட். உன் மனசுல இருக்கிற காயங்களை எடுத்து போட்டு அந்த மனசை சரி பண்ணு. பா 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 பா. மா 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 ரா காட்டா பா பா. மர பா 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 பா. ஷா பா பா பா. ஆவியானவரே, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர். ஒரு சிலருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உணர முடியுது ஆவியில. நான் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு. தேங்க்யூ லா. ஒரு பெரிய ஹார்ட் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா அழுத்தங்கள், கஷ்டங்கள், காயங்கள், வேதனைகள். தேங்க்யூ லா. மற்றவர்களை நினைச்சு நாம் எதிர்த்து நினைச்சிருக்கிற அந்த உணர்வுகள்ல நல்ல ஒரு சென்ஸே எனக்கு உணர்வே இல்ல ஆண்டவரே. எனக்கு நல்ல உணர்வே இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு கோப உணர்வுகளும், பகைமை உணர்வுகளும், எரிச்சல்களும் என் மனசுல இருந்து இப்ப கூட அப்படி இருக்கலாம். தேங்க்யூ லார்ட். அதுவே நமக்கு ஆசீர்வாத தடையா இருக்கலாம். இப்பொழுது அந்த உணர்வுகளா நல்ல உணர்வுகளா மாறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. தலை மேல கை வச்சு சொல்லிக்கிட்டே இருங்க, என் மனசு லெகுவாகட்டும். தேங்க்யூ. இந்த மனசுல ஆவியானவர வாழுகை செய்யுங்க. தேங்க்யூ. என் மனசு உணர்ச்சிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ. இவைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்ல எதிர்மறையான, அடிக்கடி எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மனசுல வருதா? ஒரு சின்ன யாரையாவது நினைச்சாலே எதிர்ப்பா பேசணும்னு வருதா? அல்லது சில காரியங்களை டக்கு டக்குன்னு எதிர்ப்பு எண்ணங்கள் வருதா? அந்த எல்லா காயங்கள் மாறட்டும். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எதிர்ப்பா பேசுகிற மனசுகளை மாறட்டும். எதிர்த்து நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டு எதனாலும் கெட்டதாவே என் மனசு யோசிக்குது. மாறட்டும் அப்பா. மாறட்டும். சொல்லுங்க, சிந்தையை தாங்க. கிறிஸ்துவின் சிந்தை என்னை நிரப்பட்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்னை நிரப்பட்டும். பா, 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 பா. ரா, பா, 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 பா. இப்பொழுது something is happening. இப்பொழுது ஏதோ ஏதோ காரியம் நடக்குது. ஏதோ ஒரு காரியம் நடக்குது. நான் உணர்றேன் ஆவியில. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இது பேர் ஒரு ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஆபரேஷன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இது ஸ்பிரிச்சுவல் ஆபரேஷன். தேங்க்யூ லார்ட். மனசுல கர்த்தர் செய்கிறார். ஹalleluya. 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 நான் விசுவாசிக்கிறேன். எந்த காரியம் பயமுடுத்த காரியம் இருந்துச்சோ அது எல்லாம் நீங்கி போயிருச்சு. ஹalleluya.
ஹalleluya, glory Jesus. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஆவியில ஒரு மறுரூபம் உண்டாகுது, 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 உண்டாகுது. விடாதீங்க, 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 விடாதீங்க. அப்பாட்ட அப்பா, இந்த சிந்தனையில ஒரு விடுதலை எனக்கு. சிந்திக்கிற மனப்பான்மையில ஒரு விடுதலை. Thank you Lord Jesus. சிந்தனை மண்டலங்கள் மகிமையா மாறுது, மகிமையா மாறுது. சிந்தனை மண்டலத்துல ஆவியான ஊழியம் செய்யறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுதே, இப்பொழுதே ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகுது. ஒரு கண்ணுல குளிர்ச்சி உண்டாகுது. கண் பார்வைகள் ஆசீர்வாதமா மாறுது. பார்க்கிற விதங்கள் மாறுகிறது. கையாளுகிற விதங்கள் மாறுகிறது. தேங்க்யூ, தேங்க்யூ. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஷபா பா 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 பா. ரபா, ஒரு மண்டலம் மாற்றப்படுது. சிந்தனை மண்டலங்கள் மாற்றப்படுகிறது. சிந்திக்கிற விதங்கள் மாற்றப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு விடுதலை இந்த நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓ ரீபாலா ஷாபாலா காட்டாரபா, லேபரா காட்டாரபா ஷேகடரபா. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களோட இடைப்பட்ட கிருபைகளுக்கு ஆசோ. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட இடைப்படும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த 3வது நாள் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன், இன்னைக்கு 3வது நாள் தேவ பிரசன்னத்துல இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன ஒரு 7 நாள் உபவாச ஜெபத்துல 6 நாள் வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, அப்படியேதான் இருக்கு. அதுதான் சோதனை நடக்குது. அதை முதல் நாளே அது சொல்லிட்டேன். ஒரு காரியத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அது வாக்குத்தத்தத்துக்கு நேரம் நடத்தும் பொழுது எதுவுமே நடக்காம மாதிரி இருக்கும். அப்படி நடக்காம இருக்கும் போதெல்லாம் நீங்கள் நானும் விசுவாச நம்பிக்கை தான் நமக்கு தேவை. செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சுட்டே ஃபாலோ பண்ணு, தொடர்ந்து போன்னா போயிட்டே இருக்கும். ஆமே, வாக்குத்தத்தத்தை நோக்கி போயிட்டே இரு. ஒரு நாளும் பின்மாற்ற சைடு லெஃப்ட் ரைட் பார்த்துடாத. எது நடக்குதா நடக்கலையான்னு பார்க்காத. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில மட்டும் போன்னு தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருக்கிறார். ஸோ ஆகவே நீங்களும் நானும் இந்த நாளில, இந்த 3வது நாள்ல ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையை தியானிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஆராதனையில ஆண்டவர் நம்மகிட்ட ஜெபம் பண்ண வச்சார். எதை பார்க்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்ல கர்த்தர் விடுதலையாக்கி விடுதலையாக்கி தம்முடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல எகிப்துல இருந்து ஒரு பெரிய ஓங்கிய, அதுக்கு வசனம் அந்த அதே அதிகாரத்துல அதே வசனத்துக்கு 2 வசனம் முன்னாடி பாத்தீங்கன்னா பலத்த கையோட புறப்பட்டார்கள் போட்டு. கர்த்தர் ரட்சிப்பின் திட்டத்துல நல்ல தைரியமா நடக்க வச்சார். யாருமே செய்யாத அற்புதத்தை இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தர் செஞ்சார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் யாருமே செய்ய முடியாதது, இனிமேல் செய்யக்கூடாத அற்புதத்தை தான் கர்த்தர் செய்கிறார். ஏற்கனவே செஞ்சார், இனிமேல் செய்கிறார். கர்த்தர் செய்கிற உங்களுக்கு அற்புதம் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. எந்த சமுதாயத்தினாலும் செய்ய முடியாது. எந்த பிள்ளைகளாலும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் கைகளிலிருந்து விடுதலை ஆக்கினார். அவரே இறங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இறங்குற கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவராலே உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவர் செய்கிற அற்புதம் அவர் மாத்திரமாவே செய்யறதா இருக்கும். அவர் செய்கிற அற்புதம் பெருசா இருக்கும். அவர் செய்கிற அற்புதம் எந்த ஒரு சக்திக்கும், யோசனைக்கும், கற்பனைக்கும் எட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறது என்ற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தரே செய்து முடித்தார். இந்த நாளில, இந்த உபவாச நாள்ல காத்து கொடுக்க தேவ பிள்ளைகள், கர்த்தர் உன் கையை பிடித்திருப்பார் என்றால், கர்த்தர் உன் வாழ்க்கையில இறங்கியிருப்பார் என்றால், கிறிஸ்துவின் ஆவியான உனக்குள்ள இருப்பார் என்றால், உனக்கு ஒரு நோக்கம் உண்டு, உனக்கு ஒரு தரிசனம் உண்டு, உனக்கு ஒரு பயணம் உண்டு, உனக்கு ஒரு இலக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த பயணம் என்ன? அந்த திட்டம் என்ன? அந்த நோக்கம் என்ன? நான் என் அவரால் நடத்தப்படுகிறேன். கர்த்தர் என் வலது கையை பிடித்து கொண்டு நடத்துகிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நல்ல தேசத்துக்கு நேரம் நடத்துகிறார். இதுவரைக்கும் நான் பார்த்த கண்ணீர் தேசத்தை விட்டுட்டு, அடிமைப்பட்டான தேசத்திலிருந்து என்னை விட்டுட்டு, ஆண்டவர் என்னை புறப்பட பண்ணுகிறார். நல்ல பாலும் தேன் ஒழுகு தேசமாகிய ஆவிக்குரிய தேசத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் நிறைந்த தேசத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ
அந்த தேசம் தேவன் தெரிந்து கொண்ட தேசம். என் வாழ்க்கையை நான் தீர்மானம் பண்றதல்ல. என் வாழ்க்கையை தேவன் திட்டம் பண்ணுகிறார். ஆமென். அப்பதான் இங்க நடக்குது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். பலத்த கையோடு கர்த்தரே கூட நின்னு விடுதலையாக்கி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அவர்களுடைய மனசு இன்னும் மறுரூபமாகல. அது என்ன பண்ணுது? எகிப்தியர் பின்னாடி வர்றதை பார்க்கிறார்கள். பார்வோன் சமீபத்து வருகிறபோது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிற இதுதான் பாஸ்ட் டென்ஸ் லைஃப். நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். பிசாசுடைய தந்திரம். பிசாசு கடந்து வந்த பழைய பிரச்சனைகள், பழைய எதிரிகள், பழைய பாவங்கள், ஆதி காலத்துல வந்த காரியங்கள் எல்லாத்தையும் உங்க மனசுல கொண்டு வந்து பயமுறுத்த நினைப்பான். இந்த காரியம் தேவன் தேவன் அழைத்து முன்னாடி போன்னு இழுத்துட்டு வராரு. அந்த காரியத்தை விட்டு வெளிய வான்னு கொண்டு வராரு. அந்த எகிப்தை விட்டு வெளிய வான்னு கைய பிடிச்சு கொண்டு வராரு. தேவன் நடத்துதல எந்த தப்பும் கிடையாது. தேவன் மேல எந்த குறையும் கிடையாது. தேவனுடைய திட்டமெல்லாம் என் பிள்ளைகள் அந்த அந்த கொடூரமான எகிப்தியர் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அவனுடைய கிரியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அவனுடைய அடிமைத்தனத அவன் படுகிற வேதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, என் ஜனத்துக்கு நான் குடுக்குற தேசத்துக்கு வரணும். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு நேரம் நான் நடத்துறேன்னு சொல்லி உத்தரவாதம் எடுத்து நடத்திக் கொண்டிருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனா சில வர வழியில சில பிரச்சனைகளை பார்க்கு, சில போராட்டங்களை பார்த்து கலங்குறது இவர்கள் தான். இன்னைக்கு அதனால தான் நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் ஆராதனையில நம்முடைய மனச தான் சரி பண்ண வைத்தார். ஏன் நம்முடைய மனசு அநேக நேரத்துல மறுரூபமாகாம இருக்கிறது? ஏன் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் மாறாம இருக்குன்னு வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல வெளியில இல்லப்பா, உன் மனசுக்குள்ளேயே நெறைய குப்பைகள் இருக்குது. நெறைய காயங்கள் இருக்குது. நெறைய பயங்கள் இருக்கு. எதிர்கால பயங்கள் உன் மனசுல இருக்குது. அது உணர்ச்சிகளா இருக்கிறது. மனம் என்ற பகுதி முக்கியம் அது. ஏன்னா தேவன் அன்கண்டிஷனலா கர்த்தர் ஆசீர்வாதத்த குடுக்கிறார். அன்கண்டிஷனல் என்ன அர்த்தம்? நிபந்தனையற்ற விதத்துல குடுக்கிற ஆசீர்வாதம். நிபந்தனையே இல்ல. அந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார் தேவன். கிருபையினாலே தம்முடைய குமாரனே குடுத்துட்டார் தேவன். சிலுவையில எல்லாமே குடுத்துட்டாரு. எல்லாம் உண்மைதான். சத்தியம் தான். ஆனா, நம்முடைய மனசு அத அனுபவிக்கவில்லை என்றால், நம்முடைய மனசு மறுரூபமாகவில்லை என்றால், சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்காமல் போயிரும். சத்தியத்தை நம்ம அனுபவிக்க முடியாம போயிர்றோம். அந்த எச்சரிப்பு இருக்குது. அதுதான் பவுல் சொல்றாரு ரோமர் 12ல நீங்க மனம் புதிதாகிறதுல மறுரோம். இங்க என்ன நடக்குது? பின்னாடி வர்றத பார்க்க வச்சுட்டான் பிசாசானவன். நம்முடைய மனசும் பின்னாடி பார்க்க ஆரம்பிக்குது. என்ன பார்க்குது? பழைய பிரச்சனைகள் எதிர்த்து வர்றத பார்க்குது. பின்னாடி வர்றத பார்க்குது. அவைகள் அவைகள் விரட்டி வருது. ஆகவே எப்ப பயம் வருது? பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்துட்டாங்க. அழைப்புல போக முடியாம அழைப்புல தேவ சித்தத்துக்கு நேரா முன்னாடி போக முடியாம, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாம பயங்களை சத்துரு கொண்டு வருவான். இந்த மனசு தான் முக்கியம். மனசுல தான் பயம் வரும். மனசு எத பாக்குது? கண்கள் எதை பார்க்குது? இத கேட்கிற தேவ சனமே. ஆண்டவர் நம்மளை பின்னாடி பார்க்க வேணாம்னு தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி பார்க்குறீங்களோ, அவன் வர்றான் வரட்டும். தேவன் தான் பின்னாடி நமக்குள்ள இருக்கிறாரே. தேவன பார்த்துக்குவார்ல. கர்த்தர் அல்லவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு பார்வோனோட. அவர் அல்லவா அந்த நம்ம ஏதாவது செய்ய முடியுமா பார்வோன்ட்ட இருந்து விடுதலையாக்க? அவன் மேற்கொண்டு அவன் மேல அழுத்தம் தான் வைக்கிறான். அழுத்தமும் கஷ்டம் தான் வச்சவன். அவ்வளவு பிரச்சனைகள், பாவ அடிமைத்தனங்கள், பிசாசின் அடிமைத்தனங்கள், வேதனைகள் எல்லாமே நம்மள அழுத்தம் தான் பண்ணுது. அழுத்தம் குடுத்துட்டு தான் இருந்துச்சு. ஆண்டவர் அத பார்த்துட்டு, வேதனைய பார்த்து, கண்ணீர பார்த்துட்டு தான் தேவன் இறங்கினார் அல்லவா? ஆகவே அவருக்கு தெரியும், பார்வோனுடைய கிரியைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம நம்ம என்ன நினைக்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்முடைய கண்கள் யார பார்க்கணும்? தேவன பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கணும். நான் கைய பிடிச்சு ஒருத்தர் கூட்டு வராருல்ல, அவர பார்க்கணும். ஆண்டவரே அவர்ட்ட ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? பயந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடுத்து புலம்ப ஆரம்பிக்க 11ஆம் வசனத்துல, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீரு. எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட வேண்டியதுனால எங்களுக்கு இப்படி செய்யது என்ன? நாங்க எகிப்தில இருக்கும்போதே அவர்களுக்கு வேலை செய்ய எங்க சும்மா விட்டுருந்தன. நம்முடைய மனசு அடிக்கடி அடிமைத்தனத்துக்கும், பழைய வாழ்க்கைக்கும் போறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கும். ரொம்ப மனசு மறுரூபமா மனச சொல்ல வரும்.
அதனாலதான் மனம் என்ற பகுதியை கர்த்தர் இன்னைக்கும் வசனத்தினால, வார்த்தையினால, அபிஷேகத்தினால, யோசிக்கிறதுனாலே நம்மள மாத்தும்படி சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் யோசனைய மாத்தாம இருக்கிறீங்க. யோசி மாத்தி யோசின்ற மாரி எவனோ ஒருத்தன். அது மாரி யோசிக்கிறத மாத்தணும். பழைய யோசனைகளே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான், நம்மளால என்ன புதிய யோசனைகள் வரமாட்டேங்குது. புதிய ஐடியாக்கள் வரமாட்டேங்குது. புதிய வெளிச்சம் வரமாட்டேங்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனசுல என்ன வந்து எகிப்துக்கு போறதே நல்லா இருக்குன்னு நாங்க சொல்லலையா? சொல்லலையான்றான். இதே பாயிண்ட்ட தான் அவன் வனாந்தரத்திலயும் சொன்னான். நாங்க எகிப்துக்கு புறப்பட போனார்கள். சில பேர் போக போக ஆரம்பிச்சுட்டாங்க. போகணுன்ட்டு. எகிப்துக்கு போகணும். ஸோ மனம்ன்றது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. விசுவாசிகள் தேவ பிள்ளையே. அதனால தான் ஆண்டவர் என்ன மனச உடைங்க ஆண்டவர். மனச சுத்தம் பண்ணுங்க. எங்க மனச சுத்தம் ஆவி ஏற்கனவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. சுத்தமா தான் இருக்கு. நம்முடைய உள்ளான ஆவி மனுஷன் சுத்தமாயிட்டான். பரிசுத்தமா தான் இருக்கிறான். ஆனா மாற வேண்டியது எது? மனசு தான். மனசு மாறிச்சுன்னா சரீரமும் நல்லா இருக்கும். சரீரம் கரெக்ட்டா இருக்கும். நம்ம என்ன செய்யணுமோ அத மட்டும் தான் செய்யும் சரீரம். இல்லன்னா மனசு ஒண்ணு அதாவது மாம்சமும், மனசும் விரும்பிங்கள செய்யுது. அந்த அன்ரினியூவ்டு மைண்டா இருக்கும்போது, மாம்சம் அப்படியே என்ன நான் இது செய்யக்கூடாதுன்னு நெனைக்க செஞ்சுர்றேனே, பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறத பேசிர்றேனேன்ற பிரச்சனைலாம் எதுலருந்து வருது? நம்முடைய மனசுல தான் பிரச்சனை வருது. மனசு சரியா மாற மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த மனச சரி பண்ணணும்னா, முதல்ல மனசுல இருக்கிற ஏற்கனவே என்ன பிரச்சனை நடந்திருக்குது? பழைய காரியங்கள்லாம் இருக்குது. எகிப்து பாக்குது. அத சரி பண்ணணும். பழைய பிரச்சனைகள பாக்காததுல, இல்ல என் மனம் இயேசுவை பார்க்கட்டும். என் மனம் வார்த்தையினால் நிரப்பப்படட்டும். என்னுடைய மனசுல இயேசு கிறிஸ்து வசனம் ஓடட்டும். அவரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும் தாவீது சொல்றான். ஒருவேளை மனப்பாட வசனம் பைபிள் வாசிக்க தெரியாதவங்க சில பேர் விசுவாசிப்பாங்க. வசனமே எழுத படிக்க தெரியாது. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்ன, இயேசுவ தியானி, சிலுவைய தியானி, கிறிஸ்துவ தியானி, ரத்தத்த தியானி, அவர யோசிச்சுக்கிட்டே இரு. அதுவ தியானிச்சுட்டே இரு. ஏன்னா பைபிள் அவங்களுக்கு என்ன தெரியாது. படிக்க தெரியாது. ஆனா நம்ம விசுவாசிகள் அநேகருக்கு பைபிள் படிக்க தெரியும். இல்லையா? எழுத படிக்க தெரியும். நீங்க இப்ப வேத வசனங்கள் என்ன பண்ணலாம்? அதனால சங்கீதக்காரர்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரில் நாட்டப்படுவான். அவன் நீர்க்கால் ஓரமா நடப்படுவான். அப்படின்னு சொல்லி நெறைய வசனங்கள் வாக்குத்தத்தங்கள குடுக்குறாரு ஆண்டவர். சங்கீதம் 1ல. அப்ப தியானிக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைய திரும்ப திரும்ப ஆ யோசிச்சுட்டே இருக்கும்போது கவலைப்படுறோம்னு அர்த்தம். தியானிக்கிறதும், கவலைப்படுறதும் ஒண்ணுதான். நம்ம கவலைப்படுற வசனத்தை குறித்த கவலைகள், வார்த்தைகள் குறித்த கவலைகள் வரும்படியா தான் பவுல் சொல்றாரு. தியானம். அதுக்கு பேரு தான் தியானம். யோசிச்சுக்கிட்டே இருக்கு மைண்ட். அதே யோசனையே யோசிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கும் பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்து மத்தியில ஒண்ணே ஒண்ணு நமக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு மட்டும் ஆவியில அப்படியே பாருங்க. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க மட்டும் ஒரு கேள்வி கேளு. உங்க மனசுல ஒரு கொஸ்டின் வைங்க. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குதே, இதுக்கு பதில் எதா என்ன வரும்? என்னவா இருக்கும்? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்க மனசு உங்க ஆவியில என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க. அத பிடிச்சுக்குங்க. என்ன பாசிட்டிவா என்ன சைன் வருதுன்னு பாருங்க. பாசிட்டிவா என்ன வேர்ட்ஸ் வருது ஆண்டவர் சொல்றாருன்னு பாருங்க. ஆமென். அந்த வார்த்தைய பிடிங்க. அத ஒருவேளை உங்க சூழ்நிலைகள், உங்க சக்திகள் எல்லாமே எப்படி இருக்கும்? முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுங்க, தேவன பாருங்க. அவரு என்ன பாசிட்டிவா முடிஞ்சு அதுல வெளிய போற மாரி ஒரு பிக்சர் காட்டுவாரு. மனசுல. அதுதான் பிடிங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். அதுதான் தேவ வார்த்தை. அல்லேலூயா. அநேகருக்கு வார்த்தைய எடுக்க தெரியல. தேவன் பேசிக்கிட்டே 24 மணி நேரம். நம்முடைய மனசுல பேசிக்கிட்டே மனத்திரையில பேசுறாரு. நம்ம பார்க்காம இருக்கிறோம். சோ, இவர்கள் எத பார்க்குறாங்க? பார்வோன பார்க்க பார்க்க பயம் வந்துட்டு தான் இருக்கும். பார்வோனாகிய பழைய காரியங்களை விட்டு வந்தவங்க பின்னாடியே பார்த்து பார்க்க தான் பயம் வரும். கலக்கம் வரலாம். முறுமுறுப்புகள் வரலாம். சோர்வுகள் வரலாம். இன்னொரு விதத்துல ஐயோ! அம்மான்னு உட்கார்ற மாரி உட்கார்ந்துரும். என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் சொல்றாரு, பின்னாடி வர சத்தங்கள், உன் மனசுல வர சத்தங்கள், படங்கள் எதைக் கண்டும் நீ கலங்காதே. ஹல்லேலூயா! உன்னுடைய ஆவிக்குரிய உலகத்துல, உன்னுடைய மாம்ச உலகத்துல கேட்கிற சத்தங்கள், சில சத்தங்கள் கோலியாத்தின் சத்தங்கள் 40 நாள் ரெக்கார்ட்ல திரும்ப 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 அதே தான் போட்டு போட்டு காட்டுனான். அதனால என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பயந்து கிடந்தாங்க. பயந்தாங்களா இல்லையா? ஆ பயந்தாங்க. 40 நாள் பேசிக்கிட்டே இருக்கிற சத்தங்கள். ஆ திரும்ப திரும்ப கேட்கறதுனால, ஒரு காரியத்த திரும்ப திரும்ப அப்படியே கேட்டே இருந்தா என்ன ஆயிரும்? பயத்த உண்டாக்கும். சவுல் இருக்கிறதுலயே ஹைட்டானவன் சவுல் தான். அவனே என்ன பண்ணான்?
அவருடைய சவுலுடைய எல்லா சேவகர்கள் பயந்து நடுங்கி போனாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பின்னால யோசனைகள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மனம்ன்ற பகுதி ரொம்ப முக்கியம். விசுவாசிகளுக்கு அநேக வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் போயிட்டு இருக்குது. தேவன் நல்லா பேசுறான்னு தெரியுது. தேவன நல்லா தெரியும். தேவன் நல்லா இடைபெறான்னு தெரியும். அப்ப ஏன் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல? கர்த்தர் நெறைய பேசுறாரு. ஏன் நடக்கல? ஏன் எனக்கு சொப்பனமாவே இருக்குது? சொப்பனம் காண்கிறது போல இருந்த சொப்பனத்திலேயே எல்லாம் முடிஞ்சிருது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மனசுல கொண்டு வா, கொண்டு வா. மனச பார்க்கிற விதங்கள மாத்து. செட்ரைட் பண்ணு மைண்ட. அந்த மைண்ட் வேற மனம் புதிதாக ஒப்புக்கொடு. ஆமென். அப்ப இங்க என்ன பண்றாரு, இவங்க புலம்ப பேசுறாங்க நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் நாங்க சாக போறோம். சாக வாங்கி வந்திருக்கிறோம். அப்படின்னு சொல்லி டெத்த பேசுறாரு. டெத் வேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆ ஆண்டவர் எவ்வளவு கிருபையா நடத்திட்டு வர்றாரு பாருங்க. ஆனா இவங்க என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க? சாவ திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க. வனாந்தரத்துல சாகும்படி எங்கள கொண்டு வந்தீங்க. அதனால தான் சொல்ல வரேன். ஃபார்வர்ட் பின்னாடி உள்ள நெகட்டிவ் எல்லாமே நம்ம டெத் லைன்ல கொண்டு போயிரும். மரண பாதைக்கு நேரா கொண்டு போயிரும். பழைய காரியங்கள் பின்னாடி பார்க்க அன்னைக்கு அந்த லோத்தின் மனைவி டெத் ஆயிட்டா. டெத்னா என்னது? ஃப்ரீஸ் ஆயிட்டா. எதனால? பின்னிட்டு பார்க்காத ஓடுன்னாரு. ஓடு எங்க சமபூமியில் நிக்காத. ரன்னிங்ல போ. முன்னாடி பார்த்து ஓடுன்றாரு. அப்போ பின்னாடி பார்த்து என்ன ஆகும்னா, உப்பு தூண் ஆனா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த உப்பு தூண் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசுல பிசாசான பல காரியங்கள கொண்டு வருவான். பின்னாடி காரியங்கள. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு, மனதை புதிதாக்க பாருங்கள். ஹல்லேலூயா! வார்த்தையினாலே புதிதாக்க பாருங்கள். அபிஷேகத்தினால ஆவியானவராலே புதிதாக்கப்படுங்கள். நீங்க ஜெப நேரத்துல முதல்ல உங்க மனசுல கை வச்சு, ஆண்டவரே என் மனசு சிந்தனையெல்லாம் ஒருமனப்படட்டும். சிந்தனையில இருக்கிற பழைய காரியங்கள், குப்பைகள், தேவையில்லாத காயங்கள், ரணகாயங்கள், முன்னாடி நடந்த சம்பவங்கள், அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆற்றப்பட்டு, அவைகள் புதைக்கப்படுவதாக. ஆமென். அவைகள இன்னும் நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது. நெனச்சாலும் மனசுல வராத அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விதத்துல நடத்தியிருக்கிறார். தொடங்கி விட்டுருப்பாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா இந்த ஜெபம் நீங்க தனித்து கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுடைய முழங்கால்ல நின்று சிந்தனையில வச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன காயங்கள் உங்களுக்கு கடந்த கால காயங்களை சரி பண்ணுங்கள். கடந்த கால மனசுல இருந்த வேதனைகளை சரி பண்ண ஆரம்பிங்கள். உங்களுக்கு நிகழ்காலம் ஆசீர்வாதமாய் மாறும். எதிர்காலமும் ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்தப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் புதிதாகட்டும், மறுரூபம் ஆகட்டும். சரி. அப்ப என்ன நடக்குது? இவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் அப்பதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் குடுக்கிறாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறது நம்ம அல்ல, தேவன். ஆமென். நம்மள எதனால நம்ம தடையாயிடுறோம்? கர்த்தர் செய்ற யுத்தங்களும், கர்த்தர் செய்ற விடுதலையே நாம சுதந்திரிக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் மனசு பயம்தான். மனசு பயந்துருச்சு, பின்னாடி பார்த்துருச்சு. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பின்னாடி பார்க்க ரீவைண்ட் பண்ண, நம்மளே என்ன பண்ணிடுறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு தடையாய் மாறிரும். அதனால ஆண்டவர் பயத்த சரி பண்ண முதல்ல நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னர் ஹீலிங் தான் பேசுறாரு ஆண்டவர். உள்ளான மனுஷன்ல சுகத்தை பேசுறாரு ஆண்டவர். நம்ம இருதயத்துல பயத்தை முதல்ல டீல் பண்றாரு. ஆண்டவர் வெளியில டீல் பண்ண மாட்டார் முதல்ல. நம்ம இருதயத்தை தான் சரி பண்ணுவார். அந்த இருதயம் மனசும் ஒண்ணுதான். பயம் எதனால வருது? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி பார்த்ததுனால பயந்துட்டார்கள். அப்ப முதல்ல ஆண்டவர் என்ன பேசுறாரு? நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. முதல்ல அந்த இருதயத்தை தான் பேசுறாரு ஆண்டவர். மனச தான் பேசுறாரு. மனச சரி பண்ணிட்டாருன்னா, விடுதலை நிச்சயம். ஹalleluya. வெற்றி நிச்சயம். எரிகோ நிச்சயம். ஆமென். எரிகோ ஜெயம் நிச்சயம். மனசு இந்த 3வது நாள்ல ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. மனச சரி பண்ணிக்கோ. மனச சரி பண்ணு. மனச விட்டுரு. அத பழைய காரியங்கள குப்பைய தூக்கி போட்டுரு. செத்துப்போன எலி வீட்டுக்குள்ள வாசனை வருதுன்னா, நம்ம என்ன பண்றோம்? சென்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சென்ட் அடிக்கக்கூடாது. எந்த இடத்துல செத்து போயிருக்கோ அந்த எலிய தூக்கி வெளிய போட்டுரும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதானே இயற்கையா செய்றதும். ஆ நம்ம என்ன பண்றோம்? அந்த நாத்தத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம். நாத்தத்தோட என்ன பண்றோம்? போராடுறோம்.
மியூட் போட்டுக்குங்க. மியூட் போடாதவங்க மியூட் போட்டு. சரி ரைட். நாத்தத்தோட என்ன பண்றோம்? போராடுறோம். நாத்தம் நெறைய வருதே. என்ன பண்றோம்? சென்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்ல மாறி, மாறி சென்ட். ஏன்? வாசனை. கிறிஸ்துவின் வாசனை வரட்டும். ஜெபம், தூபங்கள். அந்த வாசனை, இந்த ஜெபம், இந்த எரிகோ ஜெபம், இந்த உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லி வாசனைய போடுறோம். பலிபீடத்த கட்டி வாசனைய போடுறோம். சாம்பிராணி போடுற மாரி போடுறோம். அது ஒண்ணு ஓகே. ஆனா, அந்த அந்த வாசனைய வருது பாருங்க. அது எந்த இடத்துல இருந்து வருது பார்த்தா, கரெக்ட்டா அந்த ரூட் வேர்ட போய் பார்த்தோம்னா, மைண்ட்ல போய் நிக்குது. இவன் ஏதோ நம்ம எங்க பண்ணியிருக்கோம், எங்கேயோ நடந்த சம்பவம் நம்முடைய மனசுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயி, நம்முடைய மைண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயி, நம்மள என்ன பண்ணுது? பாதிப்பை உண்டாக்குது. 2 காரியம் நடக்கும். 1 பயம். பயத்தின் நிமித்தம் மரண வார்த்தைகள் ரிலீஸ் ஆகும். வனாந்தரத்திலே சாகும்படியாலே. இவன் பேசுறான் பாருங்க இந்த வார்த்தை. அது அப்படியே நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களே எங்க மரித்தார்கள்? வனாந்தரத்திலே மரித்தார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆ எங்க மரித்தார்கள்? வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். அவன் பேசி, பேசி, பேசியே காரியத்த கெடுத்துட்டான். நெகட்டிவா பேசி, பேசி பார்வோன பார்த்து, பார்வோன தியானித்து, பின்னாடி வர காரியங்கள பார்த்து, வனாந்தரத்த பார்த்து, எல்லாம் நாங்க சாகவா கொண்டு வந்தீர், சாகவா கொண்டு வந்தீர்ன்னே பேசி, பேசி, மரண வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க ஜீவனை பேச அழைக்கப்பட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபைக்கு வர குடும்பம். ஒரு அம்மா அவங்களுக்கு சமீபத்தில உடம்பு சரியில்லாம போனாங்க. அவங்கள ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போறேன். என்ன வார்த்தை கொடுக்கணும்? அவங்க பிழைப்பாங்களா? பிழைக்க மாட்டாங்களா? அவங்க நடப்பாங்களா? நடக்க மாட்டாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் வார்த்தையை எதிர்பார்த்து வருவாங்க. எசேக்கியா ராஜா என்ன பண்ணான்? நான் வியாதி நீங்கி பிழைப்பானான்னு சொல்லி கேட்கிறான் இல்லையா? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு அதனால மரணம். அப்போ வார்த்தை வருது. என்ன வருது? நீ பொழைக்க மாட்டீர், சாக போறீர். அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்றான்? வீட்டுக்காரியங்கள ஒழுங்குபடுத்த சொன்ன உடனே ஜெபிக்கிறான். ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏதோ பிரச்சனை வந்தா அதுல சர்வை பண்ணிரலாம்னு. நம்மளா நினைச்சுக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு அது தெரியுது. தேவனுடைய வார்த்தை வருது. நம்ம சாக மாட்டோம். பொழச்சிருவோம். அது செத்து போறோம்னு. அப்ப என்ன பண்றான்? அந்த வார்த்தைக்கு அது ஜெ ஜெபிச்சு ஆண்டோட வார்த்தைய திரும்ப வாங்கி, அ ஆயுசு நாட்கள கர்த்தர் கூட்டி குடுக்குறாரு இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதே போல அந்த அம்மா அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், "ஜீவனை பேசுங்கள்." அதுதான் சொன்னேன். ஜீவனை பேசு. ஜீவனை பேசுங்கள்ன்னு சொல்லி தான் சொன்னேன். லைஃப்ப பேசுவோம். வார்த்தைய பேசு. ஜீவ வார்த்தைய பேசு. பிழைப்பீர்கள். சாகாம பிழைத்திருந்து அதிசயங்களை காண பண்ணுவீர். நான் சாகாம பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். இப்படி சொல்லுங்க. என் பிள்ளைகள பார்ப்பேன். என் பேர பிள்ளைகள பார்ப்பேன். நான் வாழ பிறந்தவள். நான் சாகறக்கு பிறக்கல. அப்படின்னு சொல்லி இந்த மாரியான ஜீவ வார்த்தைகள ஜெபத்தோட என்ன பண்ணணும்? பேசணும். ஜீவன பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில கேட்கிறோம். அவங்க ஆஸ்பத்திரியில டிஸ்சார்ஜ் ஆகி, இப்ப நல்லா இருக்கிறாங்க. அங்க வேலையில செய்றாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜீவன பேச வைக்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டான்? மரணத்த பேசிட்டான். சாகவா வந்தேன், சாகவா வந்தோம்ன்னு சொன்னோனே, அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணுது? நம்ம மனம் பதற்றமா கூட பேசக்கூடாது. சும்மா பேசினேன், விளையாட்டுக்கு பேசணும்னு கூட பேசக்கூடாது. ஆ ஆண்டவர்ட்ட அந்த ஒரு வேள தவறி இருந்தா மன்னிப்பு கேட்போம். அந்த வார்த்தை ஒருத்தர் என்ன கேட்டாரு. நான் தவறி பேசிட்டேன். அத எப்படி அழிக்கிறது? நீங்க திரும்ப பாசிட்டிவா பேசுங்க. அத பாசிட்டிவா பேசி அழிச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. அதுல கூட ட அதுல கூட நீங்க பேசுற வார்த்தை எழுதப்படுதுன்னு வச்சுக்கிடுவோம். எழுதப்படுது. சாகவா பொறந்தேனே அப்ப அவன் என்ன ஆண்டவர்ட்ட திரும்ப நெகட்டிவா பேசிட்டோம். தெரியாம பேசியாச்சு. அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப நான் வாழ பிறந்தவள், வாழவேன், சுதந்தரிப்பேன், ஜெயிப்பேன், ஜெயமா மேல ஏறி வருவேன்னு சொல்லி திரும்ப அதே மாரி அதே ப்ரோசஸ்ல பேசிருங்க. பேசுனா உங்க வார்த்தை அழிக்கப்படும். அல்லேலூயா. எப்படி எந்த வார்த்தைகள் எழுதப்படுதோ, அதே வார்த்தைகளும் திரும்ப ஜீவன பேசுமோ அதுவும் எழுதப்படுது. ஆமென். இந்த ட்ரிக்க நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணுங்க. எல்லா சூழ்நிலையிலும். பேசாம இருக்கிறது ஒரு இது இயற்கை தான். பேசாம இருக்க முடியாம தவறி பேசி மோசே கூட பதறி பேசிட்டான். தியானிக்கிறவன் தான் 40 நாள் உபவாசம் இருந்தவன் தான். ஆ பதறி பேசிட்டான். ஆ அப்ப ஆண்டவரு ஆண்டவர் அவன என்ன பண்ணாரு? கானான் தேசத்த சுதந்தரிக்க வைக்கல. சோ ஊழியக்காரர்கள் பலவீனமாடலாம். விசுவாசிகள் அதே மாரி தான். சில பலவீனங்கள் நிமித்தம் பதறி பேசிறலாம். ஆனா சரி பண்ணணும். திரும்ப வார்த்தைய பேசியிருக்கணும். அவங்க பேசல. ஆகவே தான் ஜீவன பார்க்கல. சரி. நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன பண்ணாரு?
சும்மா இருப்பீர்கள்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 2 பிரச்சனைங்க நடக்குது. ஒண்ணு பின்னாடி வர பிரச்சனை. முன்னாடி செங்கடல். 2 பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாய் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாள்ல நீங்க 2 பிரச்சனைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பின்னாடி வர ஒரு பிரச்சனை, முன்னாடி ஒரு பிரச்சனை. நான் நடுவுல மாட்டிக்கிட்ட மாரி இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. உங்களை ஜெயமா ஏறி வர பண்ணுவார். ஆமென். 2 பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. ஒரே பதில்ல முடிச்சிருவார் தேவன். எல்லா பிரச்சனைகளும் முன்னாடி வர பிரச்சனைகளுக்கும் பதில் உண்டு. பின்னாடி வர பிரச்சனைகளுக்கும் பதில் உண்டு. நல்லா கவனிங்க. பின்னாடி வர பிரச்சனையும், முன்னாடி வர பிரச்சனையும் கிளப் பண்றாரு ஆண்டவர். 2க்கும் வெயிட் பண்ணி அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு கல்லுல 2 மா ஆ ஒரே கல்லுல 2 மாங்கா இல்லையா? அது மாரி ஒரே அடியில பார்வோன அடிச்சு அப்படி செங்கடல் பிளந்து விட்டார். ஆமென். பார்வோன வர வச்சு செங்கடல கவிழ்த்து விட்டார். செங்கடலுக்கு பதில் குடுக்கிறாரு ஆண்டவர். என்ன குடுக்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதே 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பார்வோனுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாக அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் என்ன பண்ணுவேன் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லு. அப்ப என்ன நடக்குது? பார்வோனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வார்த்தை வரணும். ஆண்டவர்ட்ட வார்த்தையை கேட்டு பழகுங்க. ஒரு பிரச்சனையில அழுகாதீங்க, புலம்பாதீங்க. பிரச்சனைக்கு பதிலான வார்த்தையை வாக்குத்தத்தத்தை கர்த்தர்ட்ட வாங்குங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரச்சனைகள் போக கர்த்தர் எததான் முதல்ல பேசுறாரு? வார்த்தைய தான் பேசுறாரு. வார்த்தைய குடுத்துடுறாரு, பதில் வந்துருது. ஆமென். ஆக்ஷன் வந்துரும். என்னைக்குமே தேவன் முதல்ல வார்த்தைய தான் பேசுவார். வார்த்தைய சொல்லிட்டாருன்னா, ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா, ஆக்ஷன்ல இறங்கிருவார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஆக்ஷன்ல இறங்க போறார். ஹல்லேலூயா. இந்த பார்வோன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மூவி மாரி இருக்கு. இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாதையா இந்த யாத்திரா புஸ்தகத்த நீங்க படிச்சீங்கன்னா, அந்த வாதை, இந்த அனிமல்ஸ் கிங்டம்லாம் என்ன பண்றாரு? தேவன் பயன்படுத்துற வாதையா வருது. எல்லாமே வருது. ஆனா, அது ஸ்டோரியோட இது ஒரு மூவி மாரி நெனச்சுக்கங்க. இந்த மூவிக்கு கடைசி சீன் சொல்றாங்க பாருங்க சினிமால. அது மாரி இருக்கு. கடைசி கட்டம். இந்த கடைசி கட்டம் தான் என்னது? இந்த பார்வோன், இந்த செங்கடல் சூழ்நிலை. நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு அநேக பிரச்சனைகள் ஒரு படமா ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த 7வது நாள், இந்த 7 நாள் உபவாச ஜெபம், எரிகோ ஜெபம், இதுல கர்த்தர் சொல்றார், இதுதான் கடைசி நாட்கள். ஆமென். உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் கடைசி கட்டத்துக்குள்ள வந்துட்ட. ஒரு முடிவை நோக்கி நீ பயணிக்க போகிறாய். ஹல்லேலூயா. நீ பயணிக்க போகிறாய் முடிவை நோக்கி. ஹalleluya. ஒரு ஜெயத்தை நோக்கி பயணிக்க போகிறாய். ஆமென். இன்று கண்ட எகிப்தியரை இனி காணாதிருப்பீர்கள். அதே போலதான் செஞ்சார் ஆண்டவர். சொன்னபடியே செஞ்சார். என்ன நடந்துச்சு? முதல்ல அவங்கள எப்படி கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க மதில் போல அவ்வளவு நெருங்கி நிக்கிற தண்ணீர கர்த்தர் நெருங்கி அடிச்சு வர்ற தண்ணீர நிறுத்தி வச்சிருக்கிறார். யாரோ ஒரு ஆள் லெஃப்ட்ல ஒரு ஆளு, ரைட்ல ஒரு ஆள் நின்னு பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. நீங்க போங்க. இப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்களை நடத்துகிற ராஜபாதையா இருக்கும். மகிமையான பாதையில் நடத்துவார். இந்த 2026 வெட்டாந்தரை நடக்கிற அதிசய நடைகள் இருக்கிறோம். அதிசய பாதையில கர்த்தர் நடத்துவார். எத்தன பேர் நம்புறீங்க? ஹalleluya. உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற உங்க தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. ஹalleluya. அதிசயமா வெட்டாந்தரையில் நடந்தார்கள். ஆமென். வெட்டாந்தர பாதையில் நடந்தார்களாம். அவர்கள் நடுவிலே மதில் அப்படியே ஒரு ஆள் நின்று எல்லாத்தையும் சரி பண்ற மாரி இருக்குது. ஆமென். அது மாத்திரமல்ல, இ அதுக்கு தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகமுள்ள சம்பவத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை என்ன பண்ண கலங்கடித்தார். அவர்களும் என்ன பண்றாங்க? பின்தொடர்ந்து வர்றாங்க. பிரவேசித்தார்கள். இவர்கள் பின்னாடி வர்றாங்க. அப்போதான் என்ன நடக்குது? கர்த்தர் ஜலம் மோசேட்ட சொல்றாரு. மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். விடிய காலத்துல சமுத்திரம் பலமாய் திரும்பி எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஹalleluya. இவர்கள் மேலே ஏறிட்டாங்க.
இவர்களை கர்த்தர் நடத்தின பாதையில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கரை வந்துருச்சு. கரையில ஏறிட்டாங்க. ஏறுனோனே இப்ப மோசேட்ட சொல்றாரு, "நீ வந்து அந்த சமுத்திரத்த பிளந்து மூடு, கைய நீட்டுன்றாரு." நீட்டுனோனே பார்வோனின் சேனை நடு கடலில் அமிழ்ந்து போனார்கள். இத கேள்வி ஒரு தேவ ஜனமே, அதெல்லாம் எகிப்தியர் செத்து போனதை எல்லாம் கண்டார்கள்ன்னு போட்டிருக்கு அதே வசனத்த. ஒருவராலும் தப்பவில்லையாம். 28ஆம் வசனத்த பின்பகுதியில ஒருவனாகிலும் தப்பவில்லை. கர்த்தர் செய்யற யுத்தத்துல கர்த்தரே ஜெயிப்பார். கர்த்தர் கையாளுகிற பிரச்சனைகள் அவர்ட்ட விட்டு குடுத்துறணும் நீங்க. நீங்களா கையாள கூடாது. நீங்களா டீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு முழு உத்தரவாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல கர்த்தர்ட்ட வந்துட்டோம் நம்ம. கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்ன்ற அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம். உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல், டோட்டல் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறது யாரு தெரியுமா? உங்களை என்னையும் சிருஷ்டித்த, இந்த உலகத்தை படைத்த ஜீவனுள்ள தேவன் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! முழு கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர் அழகா கைய பிடிச்சு ப்ரொசீஜர் பண்ணாருன்னா கரெக்ட்டா பண்ணுவார் தேவன். கரெக்ட்டா விடுதலை கொடுப்பார். நிச்சயமா அரைகுறை விடுதலை கொடுக்கிற தேவன் அல்ல. அநேக விசுவாசி சொல்றீங்க, கர்த்தர் இதுல இருந்து விடுதலை ஆயிட்டா இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனாகிலும் தப்பவில்லை. கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கொடுப்பார். கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கொடுப்பார். கம்ப்ளீட் முழுமையான விடுதலையை தருவார் தேவன். என் தேவன் ப்ரொசீஜர் பண்ணாருன்னா கரெக்ட்டா பண்ணுவாரு. எல்லாத்தையும் நேர்த்தியா செய்து முடிப்பார். தேவ பிள்ளையே, இந்த காரியம் எப்படி நடக்கும்? இந்த காரியம் என்ன எப்படி நடக்கணும்? அந்த காரியம் எப்படி நடக்கும்? கலங்காத. உன் தேவனை கர்த்தர் உன்னை கரத்தை பிடிச்சிட்டாரா? உன் கையை பிடிச்சு நடத்தி கொண்டுகிறாரா? என் தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். சகலத்தின் காலத்தில் நேர்த்தியா செய்வான்ற விசுவாசத்தோட முன்னாடி போ மகளே. ஹல்லேலூயா! முன்னாடி செல் மகளே. ஹல்லேலூயா! அவர் அழைத்த அந்த வெட்டாந்தரையில நடந்து போனா நடந்து போயிட்டே இரு. லெஃப்ட் பார்க்காத, ரைட் பார்க்காத, போகாத, எங்கேயும் போகாத. ஹல்லேலூயா! நேரா போ. ஆமென். அப்படியே நடத்தி போறாரு. அந்த வெட்டாந்தரையில போற அதிசய பாதையில் நடந்தாரு. யாருக்கு செய்யாததான் செஞ்சு முடிப்பார். தேவன் இறங்கிட்டானாலே சூப்பர் நேச்சுரல் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கைய கைய பிடிச்சிட்டாரு. தேவன் ஒரு காரியம் இயற்கை நம்முடைய மனசுலயும் யோசிக்க முடியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா தான் இருக்கு. கர்த்தர் கைய பிடிச்சாரு. ஆனா இன்னைக்கு அநேக விசுவாசிக்கு நேச்சுரல் காரியத்த தான் பார்க்குறீங்க. ஆ அது நேச்சுரல் நடக்கிறது. அது இல்ல. ஆனா கர்த்தர் இறங்கி செய்யும்போது சூப்பர் நேச்சுரலா இங்க நடத்தும் போதெல்லாம் சூப்பர் நேச்சுரலா இருந்துச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட செங்கடலை யாரும் பிளக்க முடியுமா? தேவன் பிளந்து குடுத்தார். அது வெட்டாந்தரையில யாரும் நடந்து போக முடியுமா? பார்வோன அழிக்க முடியுமா? 600 பிரதான ரதம் வேற. அழிக்க முடியுமா? தேவன் அழிச்சாரு. அல்லேலூயா! உங்களுக்காகவே கர்த்தர் செய்கிறது பாருங்க. ஒருவனாகிலும் தப்பவில்லை. அந்த 30ஆம் வசனத்துல எல்லாரும் செத்து கிடக்கிற இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அதனால தான் அந்த சொன்னார்ல, இன்று கண்ட எகிப்தியரை இனி காணாதிருப்பீர்கள்ன்னு அது அப்படியே ரியலைஸா உண்மையா அனுபவிக்க செஞ்சார். காணாமல் போயிட்டாங்க. செத்தவங்களா பார்த்துட்டாங்க. அல்லேலூயா! வேதம் சொல்லுகிற அதுக்கு பிறகு அவங்க இஸ்ரவேல என்ன பண்ணல? எகிப்தியர பார்க்கவே இல்ல. அப்படியே பயணத்துல அவங்க பாதையில எகிப்தியரும் வரல. எகிப்தியர் சத்தமும் இல்ல. இத கேட்டு ஒரு தேவ ஜனமே, இன்றைக்கு நான் இன்னையோட உன்னை பழைய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாகுது. ஆமென். இந்த ப்ராசஸ் கடைசி நாள்ல நீங்க வந்துட்டீங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கைய உயர்த்தி ஹாய் ஃபை பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா! 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 என்னை விடுதலையாக்குற தேவன். ஆமென். ஒரு சிலர் காட்டுறீங்க. 3 பேர், 4, 5 பேர் காட்டியிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா! இதுதான் கடைசி நாளா இருக்கட்டும். 6 பேர் காட்டுறீங்க. இதுதான் கடைசி. இதுதான் கடைசி. இத விசுவாசி சொல்லுங்க. இதுதான் கடைசி. பார்வோனை பார்க்கிறது தான் நான் கடைசி. எனக்கு வருகிற பிரச்சனைய நான் பார்க்கிறது இதுதான் கடைசி. சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் சொல்லுங்க. ஹல்லேலூயா! இதுதான் கடைசி. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்ண மூடி. ஹல்லேலூயா! 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 ராகாடா ராபாலா ஷாபாலா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்று கண்ட எகிப்தியனே இனி நான் காண்பது இல்லை. ஹல்லேலூயா! 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 நான் இனி பின்னாடி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா! எனக்கு முன்னாடி நடத்தி கொண்டு போகிற தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ராபாலா கட்டராபா. என்னைக்கு ரட்சிப்பின் திட்டம் உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டீங்களோ, அன்னைக்கே கர்த்தர் உங்களுக்கு பயண பயண நாட்கள் தான் வச்சுட்டாரு.
மறுரூப நாட்கள் தான் பயண நாட்கள். ஆமென். உங்களை விடுதலை பயணத்துல தான் கர்த்தர் வச்சுட்டார். ஒவ்வொரு செக்ஷனா நடத்தி 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 விடுதலையாக்கி விடுதலையாக்கி தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நான் இருந்த நிலைமையிலே இருக்கிறேன்றது சத்துருடைய பொய். அப்படி கிடையவே கிடையாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாளுக்கு நாள் கர்த்தர் புதிதாக்கி கொண்டிருப்பார். ஹalleluya ஹalleluya. மனம் புதிதாக மறுரூபம் ஆகுங்கள். ஹalleluya ஹalleluya. ரபாலா ஷபாலா கடரபா ரேகாடா ரேபாலா ஷாபாலா கட்டரபா. அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிங்க. முடிக்க போகிறேன். நல்லா ஜெபிங்க. ஸ்தோத்திரம். அன்மியூட் பண்ணி ஜெபிங்க. ஷாபாரா காட்டாரபா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசி இருக்கிறார்? ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Thank you Lord. மைண்ட் தான் ரொம்ப முக்கியம் சிஸ்டர் பிரதர். ஹalleluya. அற்புதத்துக்கு தடையே மைண்ட் தான், நம்முடைய மனசு தான். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை தேவ சித்தமானால், ஓ நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் அனுதின ஜெபத்தை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மனசுலே எல்லா ஜெபத்தையும் பண்ண ஆரம்பிங்க. மனசு ஆவியானோட ஒப்பு கொடுங்க. என் மன சிந்தனை ஒப்பு கொடுங்க. என் சிந்தனை எங்க ஓடுது? என் சிந்தனை எங்க ஓடுது? ஜெபத்துல எங்க ஓடுது? ராகாட்டா டாடா ஷாபா லகாட்டாரபா லேபா ராகாட்டாரபா ஷாகாட்டாரபா. என்னுடைய மனதை புதிதாக்குங்க. வார்த்தையினால புதிதாக்குங்க. என்னுடைய மன காயங்களை சோகமாக்குங்க. லேமரா காட்டாரபா ஷேகடரபா லேபதரா ஷாகடரபா. நான் ஒரு புது சிருஷ்டி. இனி புதியவைகளை தான் பார்ப்பேன். இந்த பார்த்து பழைய பிரச்சனையை பார்த்து பார்த்து என் கண்கள் குளமாகி என் கண்கள் பூத்து போயிருக்கிற அந்த எல்லா கண்களும் பிரகாசம் அடையும். என் கண்கள் பிரகாசம் அடையும். அதுக்கு இந்த மைண்ட் அந்த நெத்தியில 2 தட்டுங்க. 2 தட்டு தட்டி ஜெபம் பண்ணுங்க. இந்த நெத்தியில ஹalleluya இயேசுவின் நாமத்தினாலே பழைய மனசே ஒளிஞ்சு போ. பழைய போராட்டமே ஒளிஞ்சு போ. புதிதாக 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 புதிய மனசை தாங்க ஆண்டவர். புதிய பாதையை காட்டுங்க. பழைய யோசனைகள் ஒளிந்து போ. பின்னாடி பார்த்து பார்த்து சோர்ந்து போய் கண்ணீர் விட்டு அப்படியே ஸ்டக் ஆகிக்கிற வாழ்க்கை மாறட்டும். ஷாமாலா கதுரியா கடரபா லேபதரா கடபா. நீ எதை பார்க்கிறாய்ன்னு கர்த்தர் கேட்கிறார். ஹalleluya. நீ எதை பார்க்கிறாய் மகளே? ஹalleluya. எதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற? ஹalleluya. எதை ரொம்ப தியானித்து பேசுற? Thank you Lord. Thank you Lord. அவைகள் தான் ரொம்ப முக்கியம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சரி செய்துக்கொள். இன்னைக்கு நீ சரி செய்துக்கோ. தியானத்தை மாத்து. உன்னுடைய ஃபோக்கஸை மாத்து. ஹalleluya. என்னுடைய ஃபோக்கஸ் வேதத்தின் மேல இருக்கட்டும். என்னுடைய போக்கஸ் தேவன் என்னை குறித்து என்ன பேசியிருக்கிறார் என்பது இருக்கட்டும். என்னுடைய போக்கஸ் கர்த்தர் மேல இருக்கட்டும். என்னுடைய போக்கஸ் இந்த பழசெல்லாம் அழிக்கிறதுல இருக்கட்டும். பழைய காரியங்களை எடுத்து போறதுல இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட். பழைய இதைகளை அழிச்சு புதுசாக்கிறேன். ஹalleluya. பழைய காரியங்கள், பழைய குப்பைகள், என் மனசுல இருக்கிற குப்பைகளை வெளியேறட்டும். சாத்தான் போட்ட குப்பைகள், உலகம் கொடுத்த வேதனைகள், காயங்கள், மன காயங்கள், ரண வேதனைகள், இருதய காயங்கள் எல்லாம் குப்பைகள். அந்த குப்பைகள் இயேசுவின் நாமம், அந்த குப்பையில இருந்து வருகிற வாசனைகள், அதனால வருகிற உணர்ச்சி மண்டலத்துல பாதிப்புகள், கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தை நிறுத்தப்படட்டும். அவைகள் நிறுத்தப்படட்டும். அதை நிறுத்தப்படட்டும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இனி சந்தோஷத்தும் மகிழ்ச்சியும் உணர்வுகள் உன்னை ஆட்கொள்ளட்டும். சந்தோஷம் சமாதானம் இருதயத்துல பாய்ந்து வரட்டும். சந்தோஷம் நிறைந்த ஒரு இருதயம், தைரியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உன்னை பற்றி பிடிக்கட்டும். இன்னைக்கு அப்படி நெஞ்சில கை வைங்க. இந்த இருதயத்துல தைரியத்தை தாங்க. எதிர்ந்து போறப்பட்டு போகிற தைரியத்தை தாங்க. தைரியமா கடந்து போக கிருபை தாரோ. தைரியமா பயணங்களை செய்ய கிருபை தாரோ. எதிர்த்து வருகிற எல்லா சூழ்நிலை ஜெயித்து முன்னாடி ராஜ பாதைக்கு நேர நடத்தப்பட, பின்னானவைகளை கண்டு பயப்படாதபடி முன்னானவைகளை பார்த்து ஓட தைரிய நெஞ்சுள்ள தாங்க. தைரிய நெஞ்சத்தை தாங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நம்முடைய பிள்ளைகளோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த 3ஆம் நாள் நிறைவு செய்கிறோம். பிரசனத்துல விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உண்மையாவே தொடப்பட்டேன். எனக்கு நானு ஆராதனையில தொடப்பட்டேன், ஜெபத்துல தொடப்பட்டேன், வார்த்தையில தொடப்பட்டேன்னு சொல்றவங்க, 1 நிமிஷம் நேரத்த ஒதுக்கி ஒரு சாட்சி சொல்லலாம். யாராவது இருக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல அடியனை கூட சாட்சியா வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட ஐயா பிரசங்கிக்கும் போது அந்த பின்மாற்றமான அந்த யோசனை எல்லாம் எனக்கு இன்னைய நாள்ல எனக்கு வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த நாளில எனக்கு திடீர்னு அந்த 6 மாதத்துக்கு முன்பதாக என் குடும்ப உறவினர் வீட்டுக்கு நான் போகக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் இருந்தேன். எனக்கு பலவீனம் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போன உடனே நான் போகும்பொழுது நல்லா தான் போனேன். வெளியே வந்த உடனே எனக்கு ஒரு பலவீனம், திடீர்னு ஒரு சின்ன பலவீனம் வந்துச்சு. வந்த அடுத்த நிமிஷமே எனக்கு அந்த பழைய சிந்தனைகள் உட்பட்ட உடனே எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. பிறகு ஆண்டவர் எனக்கு அந்த சுகத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐயா பிரசங்கிக்கும் போது அந்த பின்னாடி இருந்த சூழ்நிலை எல்லாம் நான் இன்னைக்கு எடுத்து போடணும்னு சொல்லி நான் ஜெபத்திலேயே இருந்தேன். அதே போல ஐயா இன்னைக்கு பேசும்போது அந்த வார்த்தைகள் எனக்கு தொடப்பட்டது. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு விடுதலை கொடுக்கிற அந்த வார்த்தைகளுக்கு விடுதலை கொடுத்துக்க நான் நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் தொடப்பட்டிருக்கிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு டெய்லி ஜெபிப்போம். 7 நாள் எரிகோ ஜெபத்திலே ஆயத்தமாய் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒருவேளை சாட்சி நீங்க அனுப்புனா இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் குரூப்ல போட்டுறேன். God bless you. Thank you. Praise God.